வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு ஸ்ரீ மகாலட்சுமி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். இதுல வரக்கூடிய விஷயத்த நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு பொருந்தனா எடுத்துக்கோங்க, பொருந்தலன்னா இது வேறு யாருக்காவது பொருந்தக்கூடும். மொத்தம் 9 அட்டைகள் வந்திருக்கு. ஓகேவா? எடுத்தோன்னு லக்ஷ்மி வந்துட்டா. எஸ், இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். இது எப்படின்னா, இது கமலப்பா தான் இந்த அம்மாவோட பேரு. இது எதுக்கு அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம எடுத்திருக்கிறது யோகினி மாதா கார்டு. ஓகேவா? இதுல மொத்தம் 64 அட்டைகள் இருக்கும். சோ இதுல நம்ம ஒரு ஷஃபிள் பண்ணி எடுக்கிறோம். அதுவும் எடுத்த முதல் அட்டையிலேயே வந்து லக்ஷ்மியோட சொரூபத்துல ஒரு அம்பாள் வந்திருக்கு. அப்படிங்கிற போது இந்த வாசிப்பு கண்டிப்பா நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வாசிப்பா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல இதுல வரக்கூடிய பெயர்கள் நான் சொல்றேன். ஓகே? எஸ், முதல்ல வந்து பெண்களோட பெயர்கள். இப்ப நீங்க ஒரு பெண்ணா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்க பேரா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப மதிக்கக்கூடிய உங்க அம்மாவோட பேரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட குழந்தையோட பேரா கூட இருக்கலாம். ஓகேவா? சோ பாத்துட்டு இருக்கீங்களா, நீங்க உங்களோட பேரோட இறுதியில வந்து நீ அப்படிங்கறது மேல இருக்கலாம். ஓகே? நீங்கிறது ரோஹிணி, ரூபினி, நந்தினி, வாணி, வேணி, ராணி இது போல இருக்கலாம். இல்லைன்னா கமலா, இந்த எஸ் வீணை, இந்த வாசிக்கிற கூடிய சப்தங்கள். ஓகேவா? ஸ்ரீ, கமலா, காயத்ரி, இந்த ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரம், பீஜை மந்திரம் இருக்கும் இல்லையா, அது போன்ற ஒரு பெயர்கள் கொண்ட நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க. காயத்ரி இது போல இருக்கலாம். எஸ், நல்லா இருக்கு. இப்ப நீங்க ஆண்களா இருந்தீங்கன்னா, ஓகே, இப்ப நீன்னு பெண்களுக்கு வந்துச்சு இல்லையா, இதே மாதிரிதான் ஆண்களா இருந்தீங்கன்னா இன் வர சான்சஸ் இருக்கு. கமலக்கண்ணன், பரணிதரன், அசோகன், கார்த்திகேயன், அரவிந்தன், வருண், இது போல பாண்டியன், இது போல இன்னுல முடியக்கூடிய பேர்கள் உங்களோட தான் இருக்கும். அதே போல பெண்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈஸ்வரிங்கிற ஒரு இறுதியில உங்களுக்கு பேர் இறுதியில வரும் இல்லையா, மகேஸ்வரி, காலேஸ்வரி, புவனேஸ்வரி, ஜோதிஸ்வரி. சோ இது போன்ற பெயர்கள் இருக்கக்கூடிய நபர்கள் உங்க வீட்டுல இருப்பாங்க அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? சில பேருக்கு மூணோட பேர் கூட வச்சுப்பாங்க. சந்திரன், சித்ரா. சோ இந்த மாதிரியான பெயர்கள் கூட இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, இந்த பெயர்கள் இருக்கு. ஒண்ணு இது உங்களோட பேரா இருக்கலாம், இல்ல உங்க அம்மா மகள் இருக்கலாம், இல்ல அதே போல ஆண்களா இருந்தீங்கன்னா இது உங்களோட மகனோட பேரா இருக்கலாம், இல்ல உங்களோட அப்பாவோட பேரா இருக்கலாம். சரி, இதனால என்ன பலன், உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த விரும்பக்கூடிய நபர்கள் உங்களோட பேர்ல இருக்காங்க, உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலியமா உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை வந்து அடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே? இல்ல இது உங்களோட பேர் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே நல்லது பண்ணிப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. சரியா? ஒரு விஷயம் நீங்க செய்வீங்க, அதுல பெருசா ஒன்னும் உழைப்பு போட்டிருக்க மாட்டீங்க, பட் பலன்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே எஃபர்ட் போடலப்பா, பட் எனக்கு சாதகமா சில விஷயங்கள் நடக்குது, அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல இந்த விஷயங்கள் இப்ப உங்களுக்கு கரண்ட் எனர்ஜில ஏதாவது ஒரு விஷயம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு, இது உறவு சார்ந்து இருக்கலாம், வெளியே சார்ந்து இருக்கலாம், எப்படி போகும்னு தெரியவே இல்ல, ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கலா இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய வாய்ப்புகள். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த பெயர்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல 555 பார்க்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க, 444, 222 இது போன்ற எண்களை பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. 888 பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் நீங்க இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர் 666 பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. இதெல்லாம் பாக்குறீங்கன்னா நீ போயிட்டு இருக்க பாதை கரெக்ட் தான், சரியா தான் போயிட்டு இருக்க, எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இது. ஓகேவா? நம்மள முன்னேற்றி எடுத்துட்டு போகும். அதே போல நான் சொன்ன லக்ஷ்மி எடுத்தோன்னு முதல்ல வந்திருக்காங்கன்னு, இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் பாத்தீங்கன்னா, முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்க பேருக்கு என்ன பலன் சொன்னோம் அதே தான். இப்ப 10 விஷயம் நீங்க செய்றீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு 5-6 விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா போகக்கூடிய காலகட்டம் இது. ஓகேவா? எஸ், அது என்ன 5-6 மட்டும்தான் போகுமான்னு கேட்டா அந்த 5-6 வந்து ரொம்ப சுமூகமா போகும், எந்தவித தடை எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி ஸ்மூத்தா போகும். இன்னும் சில விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் முனைப்பை காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஏத்த மாதிரி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே? இதனால என்ன பலன் கேட்டீங்கன்னா, உங்களுக்கான ஒரு கான்பிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை, எதுவுமே பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஆனந்தத்தோட நீங்க அடுத்தடுத்து மூவ் ஆயிட்டே இருப்பீங்க. சோ அந்த எனர்ஜி நல்லா இருக்கு. ஓகேவா? இன்னும் சில நபர்களுக்கு மட்டும் வேலை சார்ந்து நீங்க என்னதான் சொல்லுங்க, எனக்கு வேலை சார்ந்து ஏதாவது பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, இல்லைன்னா நான் செய்யற வேலை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல இவங்க கொடுக்குற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நீங்க அது வந்து ஒரு நம்பிக்கையோட, அட்லீஸ்ட் ஒரு போலியான ஒரு நம்பிக்கையை வச்சுட்டாவது செய்யுங்க, இல்ல போலியான ஒரு எனர்ஜி. இது எப்படின்னா,
செயற்கைத்தனமா உங்களுக்கு ஒரு உற்சாகம் ஆர்வமே இல்லைனாலும் ஒரு செயற்கைத்தனமா யாரையாவது பார்த்தா நம்ம ஒரு புன் சிரிப்போம் இல்லையா, அதே போல ஒரு செயற்கைத்தனமான ஒரு உற்சாகத்தை நீங்களே உண்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு நம்பி ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, வேலை சார்ந்தும் இருக்கலாம், இல்லை நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு விஷயம் உங்களுக்கு போர் அடிக்குது, இந்த விஷயம் செய்ய பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு கொடுக்குற வேலையை உங்களை தவிர யாராலையும் பெஸ்டா பண்ண முடியாது. எஸ், இந்த உலகத்துல உங்களை தவிர யாராலையும் பெஸ்டா பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா இதனால என்ன கிடைக்கும்னா ஒரு சூப்பர் பவர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. எஸ், இப்போ நீங்க செயற்கையா பண்றீங்கல்ல, பிடிக்கலனாலும் பிடிச்ச மாதிரியே பண்றீங்க இல்லையா, அது நாளடைவில் இயற்கையா மாறிடும். இதனால இந்த சூப்பர் பவர் நான் சொன்னேன் இல்லையா, அது கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கேட்கும்போது கொஞ்சம் காமெடியா இருக்கலாம், பட் நீங்க முயற்சித்து பாருங்க, கண்டிப்பா பலிதமாகும். சூப்பர் பவர்ங்கிறது என்ன, சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன்லாம் எப்படி இருக்காங்க அதே போலதான் அவங்களாம் நிஜத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படிதான் இருப்பாங்க. ஓகேவா? எந்த ஒரு சூப்பர்மேனுக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் எடுத்தோன்னே கிளிக் ஆகுமான்னு கேட்டா இல்ல. அவங்க பறக்கிறதா இருந்தாலே ஒரு 10 வாட்டி மொக்க வாங்கிட்டு 11வது வாட்டி தான் பறந்துருப்பாங்க. அப்ப நம்ம மனிதர்கள் நம்ம எவ்வளவு முட்டி மோதிக்கணும். ஸோ சில நேரங்களில் நம்ம செயற்கையா செய்யறது நாளைய பின்ன வந்து இயற்கையா மாறிடும். ஸோ உங்களுக்கான பிளெஸிங்ஸ், உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குதோ அதுல நீங்க கில்லியா மாறது கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இது வரக்கூடிய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இது யாருக்குன்னா பிடித்தமே இல்லாம ஒரு வேலையை செய்யறீங்க இல்லையா, அது வேலை சார்ந்து உங்களோட தொழில் சார்ந்து இருக்கலாம், இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு போர் அடிக்குது, இது எனக்கு செய்ய பிடிக்கலன்னா செயற்கையாவது கொஞ்சம் அதை பிடிச்சு செய்யற மாதிரி நீங்க பாவனை பண்ணிக்கோங்க. நாளடைவில் அது உங்களுக்கு வேற லெவல்ல போக கூட சான்சஸ் இருக்கு. பட் அது கண்டிப்பா செய்யணும். ஓகேவா? அதே போல இன்னொரு அட்டையில என்ன விஷயம் வருது தெரியுமா, நான் சொன்னேன் இல்லையா, இப்ப செயற்கையாவது செய்யுங்க அப்படின்ட்டு. எஸ், அதே விஷயம்தான். இது வந்து தங்கு தடை இல்லாம செய்யறது. இப்ப நம்மளுக்கு சில மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில வேணும், நடந்துட்டு இருக்கு. சில பேருக்கு மாற்றங்கள் ஆல்ரெடி நடந்திருக்கலாம், பட் இன்னும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கான மாற்றங்கள் பெருசா நடந்த மாதிரி இல்ல, ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மெசேஜ் தான். ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர்ச்சியான மாற்றத்திற்கு என்ன செய்யணும், என்ன செயல்கள் பண்ணணுமோ நீங்க அதை கண்டிப்பா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான மாற்றங்கள் வர சான்சஸ் இருக்கு. அது தொடர்ச்சியா செய்யணும். 2 நாள் செஞ்சுட்டு 2 நாள் ஆறப்படக்கூடாது. ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நாளடைவில் நீங்க எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி, ஒரு மாற்றம், ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா ஆகும். அது உங்களோட உடல் சார்ந்து நோய்கள் ஏதாவது இருந்தா போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது சின்னதா இருக்குப்பா இது போகுமான்னு கேட்டா அது இருந்த இடம் தெரியாம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அட்லீஸ்ட் அது வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ள வைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதே போல படிக்கிற குழந்தைங்களா இருந்தீங்கன்னா, இது நீங்க பார்க்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா, ஓகே, இப்போ இந்த ரீடிங் பாக்குறீங்க, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான டைம். ஒரு நுண்ணறிவோடு ஒரு விஷயத்த அணுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போலதான் உங்களோட பல்ப் வந்து பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ படிக்கக்கூடிய நேரத்தை நீங்க அதிகம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? ஸோ மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய காலகட்டம் இது. ஓகே, இது நீங்க தொழில் சார்ந்தும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மதிங்கிறது நம்மளோட அறிவு. ஓகே, அதே போலதான் மதிங்கிறது நிலவோட சம்பந்தப்பட்ட இன்னொரு பேர். நிலவுக்கு மதின்னு கூட கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த புத்தி, அறிவு, மனசு இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் வந்து அழகா போகும். சில நேரங்களில் உங்களுக்கு யாரு விரோதின்னு பாத்தீங்கன்னா உங்களோட புத்தியும் உங்களோட மனசும் தான். புத்தி ஒன்று சொல்லும், மனசு ஒன்று சொல்லும். ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். பட் இந்த அம்பாள் கார்டுல வந்திருக்க விஷயங்கள், மகாலட்சுமி கொடுக்குற பிளெஸிங்ஸ் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களோட புத்தி, அறிவு ரெண்டுமே சேர்ந்தா போல சில விஷயங்களை செய்ய சொல்லுது உங்களை. அது உங்களோட உறவு சார்ந்த ஆலோசனையா இருக்கலாம், இல்ல கல்வி சார்ந்து இருக்கலாம், இல்ல தொழில் சார்ந்து இருக்கலாம். ஸோ இந்த கூட்டணி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட அறிவை வந்து முன்ன இருந்ததோட, நீங்க எந்த வயது உடைய நபர்களா வேணா இருக்கலாம், முன்ன இருந்ததோட இப்ப வந்து அழகா செயல்படுது. இந்த விஷயத்துக்கு இதை இப்படிதான் அணுகணும், இதை இப்படிதான் டீல் பண்ணணும்னு அது சொல்றது இல்லையா, அது உங்களோட மனசு வந்து ஒத்துக்கும். ஆமா, இது சொல்றது சரிதான், ஸோ நம்ம இதன்படி நடக்கலாம் அப்படின்னு. ஸோ இதே நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப சரியா போகும். நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் வந்து ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, எஸ், கணவன் மனைவி பிரிவு இல்ல காதலர்கள் பிரிவு அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணு செய்யறதுக்கான டைம். ஒரு நல்ல அன்போட இருக்கவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சுட்டோம், ஏதோ ஒரு சின்ன சண்டை அதனால பிரிஞ்சுட்டோம். பட் இந்த அன்பு வந்து எந்த வித சூது கவுன்ற வேலையெல்லாம் இல்லாம இருக்கணும். அது எப்படின்னா ஒரு பலனை பார்த்து எதிர்பார்க்கறது. ஒரு அன்புங்கிறது அன்பா மட்டும்தான் இருக்கணும். இது மகாலட்சுமி நம்ம ரீடிங் எடுக்கிறோம் இல்லையா. சோ லக்ஷ்மிக்கு பெருமாளுக்கு இருக்கக்கூடிய அன்பு என்ன, ஒரு போலித்தனம் இல்லாத ஒரு அன்புன்னா அன்பு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. சோ சிவன் அண்ட் பார்வதி அவங்களோட லவ்,
இதே போலதான் உங்களோட அன்பு, நீங்க காதலனா இருக்கலாம், இல்ல காதலியா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவியா இருக்கலாம். இந்த அன்புக்கு நடுவுல வேற எந்த வியாபாரமும் இல்லாம அன்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க பிரிவு, ஏதோ ஒரு பிரிவுனால பிரிஞ்சிருக்கோம்னா அது கண்டிப்பா சேரக்கூடிய காலகட்டம் இது. இல்ல அந்த அன்புக்கு நடுவுல வேற ஏதோ விஷயங்கள் இருக்கு, சேருமான்னு கேட்டா அது போன்ற அன்பு செய்யறதுக்கு இந்த டைம் உகந்தது இல்லை அப்படிங்கிறது போல இருக்கு. ஒரு தூய்மையான காதல்னா அது யாராலையும் பிரிக்க முடியாது, சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறது போலதான் இந்த கார்ட்ஸ் வந்திருக்கு. அதே போல வீட்டுல வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பொருத்தமான வரன் மிக விரைவில் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சோ இதுல பெண்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்களோட பொருளாதாரம் சார்ந்து, உடல் நலம் சார்ந்து நீங்க எவ்வளவு மேம்பாடோடு வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கான வரன்கள் வந்துடும். ஓகே, பொருளாதாரம் சார்ந்து பலமா இருக்கணும், உங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்து பலமா இருக்கீங்கன்னா உங்களுக்கான வரன் டக்குன்னு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகே, எஸ், இந்த லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பெண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற பெண்கள் இப்ப ஆல்ரெடி சில பேருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருக்கலாம், இல்ல திருமணம் கூட ஆயிருக்கலாம், இல்ல ஒரு புதுமண தம்பதிகள் யாராவது கூட இருக்கலாம். இந்த ரீடிங் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா சோ உங்க வீட்டுல ஒரு லக்ஷ்மி இருக்காங்க, இல்ல லக்ஷ்மி கடாட்சமுள்ள ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு நல்ல எனர்ஜி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதே போல இந்த தெய்வீக ஆற்றல் உங்க வீட்டுல இன்னும் எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சமீபத்துல நீங்க போயிட்டு வந்த கோயில், இல்ல அதன் வழியா நம்ம ஒரு எனர்ஜி எடுத்துட்டு வந்திருப்போம் இல்லையா. ஏதோ ஒரு கோயிலுக்கு போறோம்னா ஒரு குட் வைப்ஸ் தூக்கிட்டு தான் வரும். சோ அது எதுவா இருக்கலாம்னா, ஒன்னு சிவபெருமான் கோயிலுக்கு போயிருக்கலாம், இல்ல கணேஷ் கோயிலுக்கு போயிருக்கலாம், இல்ல பைரவர் கோயிலுக்கு போயிருக்க சான்சஸ் இருக்கு. அதே போல பெருமாள், ஹனுமான். ஓகே, இவைகளை தவிர்த்து சாய்பாபா போல இன்னும் நிறைய பேர் இருப்பாங்களா சித்தர்கள். சோ அவர்களோட எனர்ஜி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கு. இன்னும் சில நபர்கள் இப்ப இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்கன்னா சித்தர்கள்ல புதுசா இப்ப சில சித்தர்கள் இருப்பாங்க இல்லையா, கேளக்கிய சித்தர்னு இப்ப சில பேர் வழிபட்டுட்டு இருக்கீங்க. சோ அந்த மாதிரியான புதுசா ஒரு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருப்பீங்க. சோ இந்த வீக் இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க ஏதோ ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிருப்பீங்க, இல்ல ஆல்ரெடி போயிருக்கலாம். சரியா, சோ அவர்களோட எனர்ஜி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. அதே போல இன்னொரு நல்ல விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட உறவு சார்ந்த, இப்ப நான் கணவன் மனைவியா இருந்தா சேருவீங்க அப்படின்னு சொன்னேன். இது சகோதரிகள், சிஸ்டர்ஸ், இல்ல நல்ல ஒரு நட்பு பிரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த நட்பு மீண்டும் இணைவதற்கான காலகட்டம் இருக்கு. ஓகேவா, சோ நல்லா இருக்கு, எனர்ஜி நல்லா இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிற குட்டி குழந்தைங்க அதுங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஓகே, சில குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இப்ப அதெல்லாம் சரியாயிடும். சோ குழந்தைகள் சார்ந்து அது ஆண் குழந்தையாவும் இருக்கலாம், பெண் குழந்தையாவும் இருக்கலாம். குழந்தைங்க சார்ந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா என்ன சுட்டித்தனங்கள் ஜாஸ்தியா பண்ணும். சோ அம்மாக்களான நீங்களும் நல்லா சாப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டி போட்டு நீங்க அதுங்களை பாத்துக்கோங்க. ஓகேவா, சோ நல்லா இருக்கு. உங்களோட உடல் நலம் சார்ந்து பாத்தீங்கன்னா இதுல அப்பப்ப வர விஷயங்கள் என்னன்னா, ஹீமோகுளோபின் சார்ந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஹார்மோன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம். சோ மெயினா இப்ப பெண்கள் நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட கர்ப்பப்பை சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். இது போல பிரச்சனைகள் இருந்தா அது தக்க மருத்துவரை பாத்துக்கோங்க. இல்ல வீட்டுல ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிடறது இருந்தாலும் கரெக்டா சாப்பிடுங்க. அது எப்படின்னா, ஒரு மாசம் சாப்பிடுறது இல்ல 15 நாள் சாப்பிடுறது, கொஞ்சம் சரியான விட்டுறது, இந்த மாதிரி இருந்தா அது போயிட்டு தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஒரு மெடிசன் எடுக்கிறீங்கன்னா அது கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்து நல்லாதான் இருக்கு. சில நாட்கள்ல இந்த ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா, நம்பர்ஸ் வச்சுதான் இது ஓடிட்டு இருக்கு. அந்த நம்பர்ஸை நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, சோ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப ஹீமோகுளோபின் கூட நீங்க உங்களால முடிஞ்சா ஏத்திடலாம். அதே போல வெயிட் குறைக்கணும்னா உங்களால முடிஞ்சா குறைக்கலாம். நீங்க தான் அதுல போதிய அளவு கவனம் செலுத்தல. அந்த ஆரோக்கியத்துல அலட்சியமா இருக்கிறது பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன சாப்பிடறோம் ஏது சாப்பிடறோம்னு இல்லாம வேற ஒருத்தவங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு உணவை நீங்க சாப்பிடுறது. சோ உங்களோட பாடிக்கு எது ஏத்துக்குது, எது சரியா வருது அப்படிங்கறத நீங்க பார்த்து உண்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா, சில பேருக்கு வழக்கமான நான் இதுல கார்டுல வரும்போது சொல்ற விஷயங்கள், பாம்பு சார்ந்த கனவுகள் வரலாம். அதே போல உங்களோட அம்பாள் சார்ந்து ஏதாவது உங்க கனவுல வராங்களா என்னன்னு தெரியாது, அம்பாள் கூட வர சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது போல கார்ட்ஸ்ல வருது. சோ இதெல்லாம் ஒரு நல்ல சகுனத்தின் அடிப்படையில தான் வருது. பயங்கள் எதுவுமே வேணாம். அம்பாலா இருந்தாலும் சரி, பாம்புகளா இருந்தாலும் சரி, இல்ல பைரவர் அவரோட எனர்ஜி கூட இருக்கு. சோ அவர் வரதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு பாதுகாப்பா நீ இருக்க, பயம் வேண்டாம். ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல பயப்படலாம், இல்லைன்னா கடன்கள் இருக்கலாம். சோ ஏதோ ஒரு மனசுல ஒரு பயம் இருக்கு, இல்ல குழந்தைகள் சார்ந்து இருக்கலாம், இல்ல நோய்கள் சார்ந்து இருக்கலாம். சரியா தூங்காம அப்பப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, இது போன்ற ஏதாவது ஒரு கனவுகள் வருது அப்படின்னா அவங்களாம் எதுவும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சரியா போகும், நீ இவ்வளவு பயந்துக்க தேவையில்லை அப்படிங்கிறது போலதான் அவர்களோட கடாட்சம் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா, சோ உங்ககிட்ட ஒரு வசிய சக்தி. ஓகே, சில பேர் சொல்லுவாங்கல்ல
வசியம் பண்றதுன்னு. அது போல உங்ககிட்ட ஒரு வசிய சக்தி இருக்கான்னு கேட்டா, இப்ப இந்த மகாலட்சுமியோட ரீடிங் பாக்குறீங்கல்ல, மகாலட்சுமியை வசியம் பண்ற சக்தி கூட உங்ககிட்ட இருக்கு. அவ்வளவு ஒரு எனர்ஜி வந்து சூப்பரா இருக்கு. மகாலட்சுமி வசியம் ஆவாங்களான்னு கேட்டா, எஸ், இது ஒரு தவறான வேர்டு கிடையாது. மகாலட்சுமி வசியம் ஆகுறதுங்கிறது என்ன, நம்மளோட ஒழுக்கம். லக்ஷ்மிக்கு என்ன பிடிக்கும், ஒழுக்கம் பிடிக்கும். அதே போல தூய்மை பிடிக்கும். மன தூய்மையும் சரி, வெளியில இருக்கக்கூடிய அந்த இடங்களும் சரி, அகம்புறம் ரெண்டுமே தூய்மையா வச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஒழுக்கத்தோட இருக்கிறது பிடிக்கும். கடன் வாங்குறது கொடுக்கறது இருந்தாலும் சரி, அதுல ஒரு நேர்மை இருக்கணும். ஸோ இந்த சிம்பிள் விஷயங்கள் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஸோ அவங்க எதிர்பார்க்கறது ஒரு நியாயமா இருக்கிறது, நீதியா இருக்கிறது, தர்மமா இருக்கிறது. கோபம் சார்ந்து இதை படிக்கும்போது சில பேருக்கு கோபம் அதிகமா வர மாதிரி இருக்கு. அதே போல உணர்வுகளை எப்படி கையாளுறதுன்னு தெரியாதது போல இருக்கு. ஓகேவா? எஸ், உணர்வுகளை நீங்க கையாண்டீங்கனாலே பாதி பிரச்சனைகள் சரியா போயிடும். இது கோபமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், இல்ல அதிகப்படியான கவலைகளா இருக்கலாம். ஓகேவா? வேலை சார்ந்தும் இருக்கலாம், உறவு சார்ந்தும் இருக்கலாம். பட் இவங்க அட்டையில இருந்து வர விஷயங்கள் உங்களோட மூச்சை கவனித்து, அதிகம் கோபம், அதிகம் சந்தோஷம், அதிகம் வெறுப்பு, சோகம், இது எதுவா வேணா இருக்கட்டும். ஓகேவா? நீங்க சந்தோஷமா இருந்தா கூட சரி, உங்களோட மூச்சு நீங்க கவனிக்க ஒரு நிதானத்துக்கு வருவீங்க. இதுக்கு நம்ம இவ்வளவு ரியாக்ட் பண்ணா போதும், ஸோ அதிகமா எங்கேயுமே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. இதனால வந்து ஒரு கிளாரிட்டி மைண்ட் செட் உங்களுக்கு வரும். சரியா? எதுவா இருந்தாலும் ஒரே மாதிரி பார்க்கிற பார்வை, அந்த நிதானம், அது பிரதானமா தேவைப்படுது அப்படிங்கிறது போல இருக்கு. சில பேர்களுக்கு மட்டும் இது பொருந்தாததுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? எஸ், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த கார்ட்ஸ்ல வந்த பிளெஸிங்ஸ் நான் படிச்சுட்டேன் உங்களுக்கு. ஓகே, வசிய சக்தி, மகாலட்சுமியை வசியம் பண்ற சக்தி இருக்குன்னு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அவங்களோட நாமவெளி நீங்க பூஜை செய்யற நபர்களா இருக்கலாம், இல்ல செவ்வாய் வெள்ளி அவங்களுக்காக முறைப்படி பூஜை செய்யக்கூடிய நபர்களா இருக்கலாம். தாமரை சார்ந்து உங்க வீட்டுல ஏதாவது தாமரை போட்டோ இருக்கலாம், இல்ல தாமரை பூ கோலம் போட்டிருக்கலாம், இல்ல அம்பாளுக்கு நீங்க தாமரை சூட்டி இருக்கலாம். சோ அந்த போல ஒரு சில விஷயங்கள், தாமரை உங்க வீட்டுல இருக்கான்னு கேட்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதன் மூலியமா அவர்களோட அனுகிரகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அம்பாலோட அனுகிரகம் உங்க வீட்டுல நிறைய இருக்கு. இருந்தும் சில நேரங்களில் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஓகே, இருக்க சான்சஸ் இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், கடன் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், அதனால தூக்கம் சரியா இல்லாம இருக்கலாம், அதன் மூலியமா கனவுகளும் இருக்கலாம். சில பேருக்கு இது எல்லாமே இல்லாம ஒரு நல்ல இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி எஸ் நல்ல வரன்கள் அமைஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதை படிக்கும்போது ஒரு பிக் ரிலீஃப். நான் வெளிநாடு போகணும்னு நினைச்சேன், போனேன், ஒரு நல்ல வரன் எனக்கு அமைஞ்சிருக்கு, நல்ல படிப்பு சார்ந்து எனக்கு ஒரு நல்ல முன்னேற்றமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி போல எனர்ஜியும் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு சைடு இப்படி இருக்கு, ஒரு சைடு அப்படி இருக்கு. பட் இப்படி இருக்கிறது அப்படி ஆக்கணும்னு கேட்டீங்கன்னா அது உங்களோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி வசிய சக்தி, எஸ், லக்ஷ்மியோட வசிய சக்தி உங்களுக்கு இருக்குன்னா பாத்துக்கோங்க, அது எவ்வளவு பெரிய கொடுப்பினேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருங்க. கடன் சார்ந்து பெருசா கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க. அதே போல நீங்க யாருக்காவது கடன் கொடுக்குறீங்கன்னா அவங்க உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்களா, இல்ல அதனால ஏதாவது மன உளைச்சல் ஏற்படுமா, இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம சில பேருக்கு உதவி பண்ணுவோம், அது நமக்கு உபத்திரமா வரும். சரியா? ஸோ பணம் சார்ந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. எந்த ஒரு கோபத்தின் பின்னாடியும் நீங்க போக தேவையில்ல. ஓகே, எண்ணங்களை சீர்படுத்திக்கிட்டா போதும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இதுல வந்து சில நேரங்களில் ஒரு போலிகள் உங்களை சுத்தி இருக்கலாம். இது எப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா சில பேர் போயிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷன்ல இருக்கலாம். நிரந்தரமா இவங்க இனிமே என் வாழ்க்கையில திரும்பி வரவே மாட்டாங்க அப்படின்றது போல இருக்கலாம். பட் உங்க மனசு எப்போதுமே அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. ஓகேவா? அது வந்து அவ்வளவு சரியில்லை அப்படிங்கிறது போல இருக்கு. இது வந்து உங்களோட எனர்ஜியை மொத்தமா உருக்குலைக்கிறது. ஓகே, உங்களுக்கு சில விஷயங்கள் வேலை சார்ந்து இருக்கலாம், உடல் நலம் சார்ந்து இருக்கலாம். ஒரு மூவ் ஆன் ஆனா தானே ஒரு வாழ்க்கையில அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல நின்னுக்கிட்டே அவங்க வருவாங்களான்னு கேட்டா இப்போதைக்கு வர மாதிரி இல்லை. ஓகே, உங்களை தீர்மானமா வேண்டாம் விட்டுட்டு போனவங்களை பத்தி நான் சொல்றேன். ஓகேவா? அதே அன்பா இருக்காங்க, கணவனா மனைவியே பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க சேர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இவங்க வந்து வேண்டவே வேண்டான்னு விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா. சோ உதாசீனம் படுத்திட்டு உதறிட்டு போற நபர்கள் இருப்பாங்க. பட் உங்க மனசு சில நேரங்கள்ல அவர்களே பிடிச்சு வச்சிருக்கும். இது காதலன் காதலி மட்டும் கிடையாது, கணவன் மனைவி மட்டும் கிடையாது. சில நேரங்கள்ல மகன் மகள் இந்த மாதிரி கூட உறவு வரலாம். சோ அண்ணா தங்கச்சி இது போன்ற ஏதாவது ஒரு உறவு இருக்கலாம். வேண்டவே வேணான்னு இருக்கும். பட் உங்க மனசு வந்து அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கும். ஒரு சில நண்பர்கள் கூட இருக்கலாம். ஓகேவா? சோ கார்ட்ல வந்த விஷயங்கள் அதை நம்பாதீங்க. போனவங்க தான் நீங்க மூவ் ஆன் பண்ணி உங்க வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. எஸ், இன்னும் சில நபர்கள் நான் சொன்ன மாதிரி பொய்கள், இவங்க உங்களை நினைச்சிட்டே இருக்காங்க, அனுதினமும் உங்களை பத்தி யோசிக்கிறாங்க, இந்த மாதிரி சில கட்டுக்கதைகள் இருக்கலாம். பட் அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஓகேவா? உங்க மனசுகிட்ட கேளுங்க, இந்த நபர் வந்து இந்த நபருக்கு வந்து என் ஞாபகம் இருக்கா,
கண்டிப்பா ஞாபகம் இருக்குன்னா கையில வந்து குழந்தை மாதிரி எப்பவுமே நம்ம தொலைபேசி வச்சுட்டே இருக்கோம். சோ அதன் மூலமா ஒரு கால் பண்றது ஒரு மெசேஜ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது? சரியா? அவங்களுக்கு உங்க ஞாபகங்கள் இருந்தா கண்டிப்பா பண்ணுவாங்க. நீங்க வேண்டாம் விட்டுட்டு போயிட்டாங்க, ஓகே, பட் உங்க மனசு மட்டும் அதை நம்பவே மறுக்குது. உண்மையா பார்க்கணும், பொய்யா பார்க்கணும். சில பொய்கள் உங்களை சுத்தி உலாவுதுன்னா அது நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, நீங்க பலகீனமா இருக்கிறதுனால சொல்லப்படுற பொய்களுக்கு உங்க காது வந்து செவிசாக்கிது. இது இன்னும் தெளிவா எப்படி சொல்லணும்னா, ஒரு பொய்யாவது சொல் கண்ணே என் காதல் நீதான் என்று அப்படிங்கிறது போல உங்க மனசு நான் உனக்கு காதலிக்கிறேன்னு ஒரு பொய்யாவது சொல்லு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு பொய்யாவது சொல்லுன்னு ஏங்கிட்டு இருக்கு. பட் அந்த ஏக்கங்கள் வேண்டான்னு இந்த கார்டுல வந்திருக்கு. ஓகே, மகாலட்சுமி கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல உனக்கான வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கான வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு. மூவ் ஆன் பண்ணீங்கன்னா தானே தெரியும் அடுத்தது இதோட பெஸ்டா கூட வரலாம். சோ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. சோ சில பேர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க அதை கடந்து வந்துருங்க அப்படிங்கிறது போல இருக்கு. நிறைய விஷயங்களை பாக்குற விஷயங்கள் எல்லாம் நம்பாதீங்க. ஓகே, உங்களுக்கு சில நேரங்கள்ல ஒரு நல்ல விமர்சனம் வரலாம், சில நேரங்கள்ல தேவையில்லாத விமர்சனம் வரலாம், உங்களை சுத்தி சில பொய்கள் இருக்கலாம், நம்புற மாதிரியே சில பொய்கள் இருக்கலாம். சோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி மூளையை வச்சு யோசிங்க. ஓகே, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மதி நுட்பத்துடன் செயல்படக்கூடிய காலகட்டம் இது. உங்களோட மதி அறிவை வச்சு யோசிங்க. பாக்குற எல்லா விஷயம் நமக்கு தான் சொல்றாங்களா, இது நமக்கு எந்த அளவுக்கு பொருந்துது? இப்ப என்னோட வாசிப்பு எடுத்துக்கிறீங்கல்ல, இந்த வாசிப்புல கூட உங்களுக்கு எவ்வளவு பொருந்துது? இதுல நான் படிச்ச எல்லாமே உங்களுக்கு பொருந்தும்னு அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் பொருந்தும், சில விஷயங்கள் பொருந்தாது. ஏன்னா இது ஒரு பொதுவான வாசிப்பு. அதே போலதான் சில விஷயங்கள் நீங்க கேக்குறீங்க, காதால கேக்குறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கானதா, நிஜமா இது உங்க வாழ்க்கையோட ஒத்து போகுதா, இல்ல நம்மளோட ஆத்மா வந்து சும்மா சந்தோஷப்படுறதுக்காக ஒரு பொய்யாவதே சொல்கன்னு அந்த பொய்களை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமா? இதன் மூலியமா நமக்கு என்ன பலன்? யோசிங்க. ஓகேவா? சோ யோசிக்கதான் உங்களுக்கான அறிவு சிந்திச்சு செயல்படும். ஓகே, இந்த சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தர மேம்படும். அவ்வளவுதான். இந்த அம்மா கொடுக்குற விஷயம் அதுதான். விழிப்போட இரு, கவனத்தோட இரு. உங்க வாழ்க்கைக்கான தேடலை நீங்க தேடுங்க. மத்தவங்க வாழ்க்கை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காதீங்க, அடுத்தவங்களை எட்டி பாத்துட்டு இருக்காதீங்க. உங்க வாழ்க்கையை பாருங்க. நான் சிம்பிளா சொல்றேன். சோ இந்த வாசிப்பு யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தலன்னா தவிர்த்துருங்க. ஓகே, குட் லக், பாய்.